இந்த 2026 சட்டமன்ற தேர்தலே ஒரு பாடத்தை காட்டுவோம். நான் என்ன சொல்றேன், ஜெயிக்க வேண்டாம், ஜெயிக்கணும் தோக்க வைப்போம், தோக்கணும் ஜெயிக்க வைப்போம். அது நம்மளால முடிய முடியாதா? ஒரு தொகுதிக்கு 10,000 இருந்து 40,000 50,000 பேர் இருக்கிறோம். நம்ம மனசு வச்சா ஒரே ஒரு முறை 2026 நம்முடைய வாக்கு நாடார் வாக்கு நாடாருக்கு ஒரே ஒரு டைம் பண்ணி பாருங்க. நம்ம ஜெயிக்க வேண்டாம், ஆனா தோக்கிறவன் ஜெயிப்பா, ஜெயிக்கிறவன் தோப்பா. அப்ப நம்மளுடைய பலம் புரியும். அப்ப இதுக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க. 26 நிச்சயமாக அனைத்து தொழில் நாடாரை சுயேட்சை நிப்பாட்டலாம். என்னுடைய சங்கம் சார்பா நான் 20 வேட்பாளர் தயார் பண்ணிக்கிறேன். அரியல ஒரு முடிவு பண்ணி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறான்னு சொன்னா அண்ணனுக்கு ஒரு 10 கொடுத்துட்டு நான் ஒரு 10 நினைக்கிறேன். கண்டிப்பா நிச்சயமா நாம் எல்லாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வருங்கால நம்முடைய இளைஞர்களை நாமெல்லாம், நம்ம தாத்தாவும் இப்படியே இருந்துட்டாரு, நம்ம அப்பாவும் இப்படியே இருந்துட்டாரு, நாமளும் இப்படியே இருந்துட்டோம். இன்னும் நம்ம இப்படியே இருந்துட்டோம்னா நம்முடைய பசங்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தயவு செய்து நம்முடைய இளைஞர்களுக்காகவும் நம்முடைய மழலை செல்வங்களுக்காகவும் நாம் நிச்சயம் போராடித்தான் ஆக வேண்டும். எனவே வருகின்ற தேர்தல் அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பாடத்தை கொடுப்போம். இன்னொன்னு, தென் மாவட்டத்தில் கூட நம்முடைய நாடார் வேட்பாளர் கட்சி கொடுத்துறாங்க, அதிமுக திமுக கொடுத்துறாங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் அரங்கநாயகத்துக்கு பிறகு அவர் மட்டும்தான் அமைச்சர் இருந்தார். அதற்கு பிறகு இந்த 75 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் ஒருத்தரை கூட வேட்பாளராக 2 கட்சியும் நிறுத்தப்படவில்லை. ஏன் நம்ம கட்சியில வசதியாக இல்லையா, இல்ல சமுதாய பட்டாளர் இல்லையா? சற்று சிந்திச்சு பாருங்க. நம்மளை மட்டம் தட்டி உட்கார வச்சு பழக்கிட்டாங்க. ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப ஓட்டு வாங்குறது? விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப அறுவடை பண்றது? விதைக்கிறது விதை இல்லாம இருக்கிறோம், அறுவடை பண்றது வேற நடக்கிறாங்க. நம்ம ஓட்டுகளை, நாடார் ஓட்டுகளை அறுவடை செய்ய வேண்டும். அதற்காக எதிர்ப்பு தயாராகுங்க. நீங்க எல்லாம் உங்க கையில் ஒரு செல்போன் நினைச்சா என்ன வேணா சாதிக்கலாம். அத்தனை நம்ம விஷயத்தை பரப்புங்க, டெய்லி ஸ்டேட்டஸ் வைங்க, அத்தனை முகநூல் பேஸ்புக் அத்தனையும் போடுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு கூட்டம் நடக்குதா, நாளைக்கு 5 லட்சம் பேர் பார்க்கணும். கோயம்புத்தூர் நாடார் கூடியிருக்காங்க, ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். பயம் இல்லாமல் யாரும் நடக்காது.